நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எங்கள் வீட்டிலலாம் செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அரிசி களி பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இதோட ஹைலைட்டு இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அண்ட் எப்படி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட ஹைலைட். ஸோ இப்போது அரிசி களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது உளுந்து மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெள்ளை உளுந்தை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறது, அதுதான் உளுந்து மாவு. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த அரிசி மாவு கூட இந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த அரிசி மாவு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் மாவை கிளறுங்க. நல்லா ஸ்பீடாக கிளறணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். இந்த அடுப்புலேருந்து இறக்கிட்டு கிளறலாம். நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறியாச்சு. மாவு இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு எப்படி ரெடியாக இருக்குதுன்னா, இப்படி கையில் தண்ணி தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். ஸோ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. பட் இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்திட்டு இதை மறுபடியும் அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அப்போ தான் மாவு நல்லா வேகும். க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் டைட்டான இதை போட்டு பண்ணிக்கோங்க. களி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கையை ஈரம் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனா தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். உருண்டையாக ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாத்திரத்துலேயும் போட்டு அப்படியே உருட்டுனா உருண்டை வந்துடும். பாருங்கள், உருட்டியாச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த உருட்டி வச்ச மாவை வச்சுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். அப்புறமா தண்ணி தொட்டுட்டு நடுவில் ஒரு குழி பண்ணிக்கலாம். குழி பண்ணியாச்சு. சர்க்கரை வச்சுக்கலாம். தேங்காய் பூ. இப்போ இந்த குழியில் நெய் விட்டுக்கலாம். டேஸ்டியான களி ரெடி. இது எப்படி சாப்பிடணும்னா, இப்படி சைடில் கொஞ்சம் எடுத்து ஃபஸ்ட்டு நெய்யில் டிப் பண்ணிக்கணும். அப்புறமா சர்க்கரையில், தேங்காயில், இப்படி தான் இந்த களி சாப்பிடணும். அப்படி வாயில் போட்ட உடனே கரைஞ்சு போயிடும் களி. ஸோ டேஸ்டியான களி ரெடி.